டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பழம் சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு பெரிய குழப்பம் எப்பவுமே இருக்கும் இல்லையா? சில பழங்கள் நல்லதுன்னு சொல்லுவாங்க, சிலது கூடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல எது நிஜம்? இன்னைக்கு எந்தெந்த பழங்கள் உங்களுக்கு நண்பன், எது எதிரின்னு ரொம்ப தெளிவா பார்க்கலாம். வாங்க. சரி வாங்க, இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் மனசுல வர்ற அந்த முதல் கேள்வியில இருந்தே ஆரம்பிப்போம். இதுக்கு பதில் கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. எந்த பழத்தை சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அந்த தேர்வை எப்படி கரெக்டா பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, எந்தெந்த பழம் சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு லிஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரூலா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு ரூல் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், நீங்களே ஒரு பழத்தை கையில எடுத்ததும் இது நமக்கு ஓகேவா இல்லையான்னு முடிவு பண்ணிடலாம். அந்த ரூலோட முதல் பகுதி தான் இந்த கிளைசெமிக் குறியீடு, அதாவது ஜிஐ. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சாப்பாடு நம்ம பிளட் சுகர் லெவல எவ்ளோ வேகமா ஏத்துதுன்னு சொல்ற ஒரு நம்பர் தான் அது. கம்மியான ஜிஐ இருக்கிற உணவை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுங்க சர்க்கரைய ரொம்ப மெதுவா நம்ம ரத்தத்துல கலக்க வைக்கும், சடாம்னு சுகர் ஷூட் அப் ஆகாம பாத்துக்கும். அந்த ரூலோட 2வது பகுதி ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. இத ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பழத்துல ஃபைபர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது நம்ம உடம்புக்குள்ள சக்கரை போற ஸ்பீட பிரேக் போட்டு குறைச்சிரும். இதனால நம்ம பிளட் சுகர் லெவல் ஒரே அடியா எகிராம கண்ட்ரோல்ல இருக்கும். சரி, இந்த 2 ரூல்ஸையும் மனசுல வச்சுக்கிட்டு நாம தாராளமா சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் நம்மோட சேஃப் லிஸ்ட். நீங்க தைரியமா உங்க டயட்ல சேர்த்துக்கக்கூடிய பழங்கள் இவை. நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது பெரி பழங்களும் ஆப்பிளும் தான். பெரி பழங்கள்ல இனிப்பு கம்மி, ஆனா நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதனால இது ஒரு சூப்பரான சாய்ஸ். அதே மாதிரி an apple a day keeps the doctor awayன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். காரணம் அதுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து தான். அடுத்ததா பேரிக்காய், செரி, பீச் பழங்கள். இதுலயும் சக்கரை அளவு கம்மி. அது மட்டும் இல்லாம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதுல நிறைய இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட் அண்ட் கிவி. இந்த பழங்கள் உங்க சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதோட இதுல வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதால உங்க இம்யூனிட்டிக்கும் ரொம்ப நல்லது. நம்ம லிஸ்டோட கடைசியில ஆரஞ்சும் அவகாடோவும் இருக்கு. ஆரஞ்சுல வைட்டமின் சி நிறைய இருந்தாலும் அதை கொஞ்சம் அளவா எடுத்துக்கிறது நல்லது. ஆனா அவகாடோ இதுல சர்க்கரை ரொம்ப கம்மி, உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு அதிகம். சோ இதை தாராளமா சாப்பிடலாம். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நாம கட்டாயமா தவிர்க்க வேண்டிய பழங்கள் என்னென்ன பாருங்க. எதை சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் எதை சாப்பிடவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. பழங்களின் ராஜான்னு சொல்ற மாம்பழம், அப்புறம் சப்போட்டா, இந்த 2 பழத்தையும் நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா இதுல சர்க்கரை அளவும் ரொம்ப அதிகம், கிளைசெமிக் இண்டெக்ஸும் ரொம்ப அதிகம். இங்க பாருங்க, 85 இந்த நம்பர் ஒரு வார்னிங் சைன் மாதிரி. கிளைசெமிக் இண்டெக்ஸ் 55க்கு மேல போச்சுனாலே அது உங்க பிளட் சுகரை சர்ருன்னு ஏத்தி விட்டுடும். சப்போட்டாவோட ஜிஐ இதை விட அதிகம், அதனால தான் அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றோம். அடுத்து திராட்சை அண்ட் நல்ல பழுத்த வாழைப்பழம். இதுல என்ன பிரச்சனைனா, இதுல கார்போஹைட்ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புல நேரா சர்க்கரையா மாறும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. வெறும் 1/2 கப் வாழைப்பழத்துல மட்டுமே 15 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இது கிட்டத்தட்ட நீங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு சமம். இந்த லிஸ்ட் இதோட முடியல. தர்பூசணி, அன்னாசி, சீத்தாப்பழம், முந்திரி பழம், இது எல்லாத்தையும் கூட நீங்க தவிர்க்க வேண்டிய லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுலயும் சர்க்கரை அளவு ரொம்பவே அதிகம். சரி, இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய பழங்கள் லிஸ்டையும் பார்த்தாச்சு, தவிர்க்க வேண்டிய லிஸ்டையும் பார்த்தாச்சு. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன? முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்க்கரை கம்மியா இருக்கிற பழங்களை சாப்பிட்றத விட சர்க்கரை அதிகமா இருக்கிற பழங்களை கட்டாயமா தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துற உங்க சுகர் லெவலை ஒரே ஒரு தப்பான பழம் சாப்பிட்டா கூட அது மொத்தமா கெடுத்துரும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்துக்கும் இதுதான் சுருக்கம். கட்டுக்கோப்பான உணவு முறைகளுக்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் உங்க ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறதுக்கான ஒரே வழி. அப்போ உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு முறையும் உங்க ஆரோக்கியத்தை கட்டுப்பாட்டுல வைக்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அப்போ உங்க அடுத்த சாய்ஸ் என்னவா இருக்க போகுது?